வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டது பார்த்திங்கன்னா வடபழனி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்தாம்பூரம் தாண்டி பெருங்கரணைன்ற ஊரில் இருக்கக்கூடிய நடுப்பழனி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மதுராந்தத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டரில் நரசிம்மர் கோயில் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் இருக்கக்கூடிய நய திருப்பதி. அது பக்கத்துலேயே பின்னாடி இருக்கக்கூடிய அவுரிமோடு என்னக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய குரு பழனி, அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. சின்ன மலை தான் பாருங்கள். படிக்கட்டு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 20-25 படிக்கட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்கள்லாம் அடிக்கி எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பருவத மலையில் ஏறும்போது போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி இந்த மலை மேலே ஏறி போகிற மாதிரி சின்ன மலையாக தான் இருக்குது. மேலே ஏறி போனால் முருகர் பழனியில் இருக்கிற மாதிரி சிறிய முருகர் மேலே இருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வடித்தில் தான் இருப்பார் குரு பழனி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் மேலே எங்களால் ஏறி போக முடியல, அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. லேட்டாக இருந்ததுனால மேலே போனால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் போக முடியல. இன்னொரு நாள் எப்படியாவது போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நான் உங்களுக்கு மேலே போயிட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து போடுறேன். முருகர் எப்படி இருக்காருன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்படி தான் ஏறணும் பாருங்கள். இது ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் மாதிரி கூட இருக்கும். நீங்கள் போகலாம், போய் பார்க்கலாம். அங்கே இருக்கவங்களாம் போயிட்டு வருவாங்க. அடிக்கடிக்கு அங்கே இருக்கிறவங்க போகிறாங்க, நம்மளுக்கு தான் போக முடியல. அன்றைக்கி போகலான்ட்டு முடிவு எடுத்தும் முடியல. முருகர் கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் தான் நம்மளுக்கு வரணுன்ற அழைப்பு விடுத்தா மட்டும்தான் நம்மளால் போய் பார்க்க முடியும். மற்றபடி அருகாமையில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்மளால் போக முடியாது. அவரோட அழைப்பு இருக்கணும், அப்போ தான் நம்மளால் போய் பார்க்க முடியும். பார்த்துங்க, சும்மா ஒரு கொஞ்சம் தொழில் ஏறி பார்த்தோம். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது. வெறும் இந்த பாறாங்கல்லாம் இதுவும் இருக்குது. நடப்பாதை இப்படி தான் போகுது. இதில் தான் ஏறி போனோம். பார்த்துங்க, முடிஞ்சவங்க மட்டும் ஏறிப்போங்க. ரொம்ப ட்ரை பண்ணுன்றதுலாம் இல்லை. முடியாதவங்களாம் வேண்டாம், ட்ரை பண்ண வேண்டாம். முருகரை கீழே கூட வணங்கிக்கலாம். ஏற முடியுன்றவங்க மட்டும் ஏறி போய் முருகரை பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மதுராந்தத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மர் கோயிலில் சிங்கவாய்க்குள்ளே இருக்கக்கூடிய நரசிம்மரை பார்க்கலாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்குது, பழைய பெருமாள் கோயில் இருக்குது. அப்படியே ரைட் சைடில் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அம்மன் கோயிலெலாம் இருக்குது. கிட்டத்தட்ட சுற்றி மதுராந்தத்தில் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நடுப்பழனி இருக்குது, அந்த கோயிலையும் பார்க்கலாம். மதுராந்தகம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தொழில் வந்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட ஒரு பெரிய சிவாலயம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏரி காத்த ராமர் கோயில் அங்கே இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி ஒரு நாள் டூர் மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் சிலையும் ஒரு விநாயகர் கோயிலும் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மறுநாள் தான் கும்பாபிஷேகம்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்களா அங்கே போனப்போ. பாருங்கள், அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாம் ரெடி பண்ணி நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினால கிளம்பி வந்துட்டோம். இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பாக முருகர் கொடுப்பாரு. அது கொடுக்கும்போது கண்டிப்பாக போய்ட்டு முருகரை நாம் பார்ப்போம். பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். மேலே பாருங்கள், மேலே அழகாக சின்னதாக பழனியில் இருக்கிற மாதிரியே ஒரு சிலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நவபாசன சிலைலாம் இல்லைங்க, சாதாரண சிலை தான். அதை நம்ம போய் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்துட்டு நான் போகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக தகவல்களும் ஆன்மீக வீடியோக்களும் இருக்குது, அதையும் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எதனா இருந்தால் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவும் உங்களுக்கு AKY தமிழ் அன்பழகன்.